இப்போது நம்ம இந்த முதல் அமைச்சரவை 1920 நீதி கட்சி வந்துச்சா, 20லேருந்து 23 வரைக்கும் பார்ப்போம். இப்போ இந்த தியாகராய செட்டி பதவி ஏற்க மறுத்ததுனால சொன்னேன்னா, அப்போ ஆளுநராக இருந்தவர் யார்? வெலிங்டன் தான் இருந்தார். அப்போ அவங்க மறுத்தனால சுப்பராயலு நாயுடு தலைமையில் 1920 டிசம்பர் 7ஆம் நாள் அமைச்சரவையில் அமைக்கப்பட்டது. அவர் உடல்நல சரியில்லாமல் அவர் பதவி விலகிட்டார். அதனால் 1921 அதுக்கு அடுத்த வருஷமே ஜூலை 11 பனகல் அரசர் பொறுப்பேற்றுக்கிட்டார். இப்போ 1921 தேர்தலில் இவங்க என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னா, அந்த முதல் அமைச்சரவையில் தேர்தலில் முன்னாடி போட்டி போடுறதுக்கு பெண்களுக்கு இது இல்லை. அப்போ 1921 தேர்தலில் இருந்த தடையை நீக்கினாங்க. அதுக்கப்புறம் 1920 சென்னை 1000 விளக்கு பகுதியில் இப்போ இலவச உணவு வழங்குச்சு. இதுதாங்க நம்மளுக்கு ஃப்யூச்சரில் என்னவாயிருச்சு, இலவச மதிய உணவு திட்டமாக ஆயிடுச்சு. கொண்டு வந்தது நீதி கட்சி தான். இப்போ இந்த பறையர் பஞ்சமர் என்ற சொல் ஆதி திராவிடர்னு அழைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்து அறநிலைய சட்ட மசோதா 1922 டிசம்பர் 18 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தாழ்த்தப்பட்டோர் நலன் பாதுகாப்பிற்காக ஐசிஎஸ்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் அதிகாரி நியமிக்கப்பட்டாங்க. முதல் அமைச்சரவையில் இதில் என்னென்னா இவ்வளோ இது கொண்டு வந்தாங்களே. ஆனால் ஃபஸ்ட் அமைச்சரவையில் ஒரு தமிழர் கூட இல்லை. எல்லாருமே யார்? தெலுங்குக்காரவங்க தான். இரண்டாம் அமைச்சரவை அது எப்படின்னா 1923 to 26. முதல் அமைச்சரவை 1923 செப்டம்பர் 11 முடிஞ்சிருச்சு. 23 செப்டம்பர் 11 முடிஞ்சது. அக்டோபர் 31 தேர்தல் நடத்தப்பட்டது. அதே வருஷம் அக்டோபர் 31 தேர்தல் நடத்தப்பட்டது. சுயராஜ்ய கட்சி போட்டியிட்டதால் 44 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. தனிப்பெரும்பான்மை அமையாததால் நியமன உறுப்பினர்கள் ஆதரவுடன் 1923 நவம்பர் 19 பனகல் அரசர் தலைமையில் இரண்டாம் அமைச்சரவை, அதாவது என்னென்னா 44 சுயராஜ்ய கட்சி இது பண்ணனால முன்னாடி எத்தனை இடத்துல இருந்துச்சு முதலமை இதில் ஃபஸ்ட்டு இதில் 63 இடத்துல தான் வெற்றி பெற்றுச்சு. அடுத்து சுயராஜ்ய கட்சி இது பண்ணனால வெறும் 44 இடத்துல மட்டும்தான் வெற்றி பெற்று எதுவும் தனிப்பெரும்பான்மை இல்லாதனால நியமன உறுப்பினர்களால் 1923 நவம்பர் 19 பனகரசர் தலைமையில் இரண்டாம் அமைச்சரவை பதவியை அமைத்தது. இப்போ 1924 அடுத்த வருஷமே பணியாளர் நியமன வாரியம் அமைக்கப்பட்டது. இவங்க பணியாளர் நியமன வாரியம் கொண்டு வந்தாங்க. இதுவே பின்னர் மாநில பணியாளர் தேர்வாணையமாக உருமாற்றம் அடைந்தது. இது கொண்டு வந்தது யாருன்னா நீதி கட்சி 1924. அப்புறம் 1925 தெலுங்கு மொழியின் வளர்ச்சிக்காக ஆந்திர பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. இவங்க தான் ஆந்திர பல்கலைக்கழகத்தை அமைச்சிருப்பாங்க. 1922 கொண்டு வரப்பட்ட இந்து அறநிலைய மசோதா 1925 நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டது. இதன்படி கோயில்களின் மூலம் வரும் வருமானம் பொதுப்பணிக்கு